வணக்கம், வந்தனம், சுஸ்வாகத்தம். வெரி குட் ஈவினிங். வெல்கம் டு ஜெயா டி வழங்கும் சோயோஸ் யூனிட்டிக்கு. கடந்த 2 வாரமாக குழந்தைகளுக்கு தகுந்த மாதிரி அருமையான ஸ்நாக்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான ஒரு பழம்பொரி. கேரளாவில் ரொம்ப பாப்புலரான ஒரு டிஷ்ஷு. காலையிலையும் சரி சாயங்காலம் சரி இதை ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டிஷ் மாதிரி சாப்பிடுவாங்க. அந்த பிள்ளைங்களும் ஸ்கூல் வந்த பிறகு இது வீட்டில் செஞ்சு தருவாங்க. சிம்பிளான மெத்தடில் அந்த பழம்பொரி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். அந்த பழம்பொரி பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் இங்கே பயணம் பார்ப்போம். நேந்திரம் பழம் 1, மைதா மாவு 3/4 கப்பு, சர்க்கரை 1/4 கப்பு, ஏலக்காய் பொடி 1 டீஸ்பூன், பொரிக்க தேவையான அளவு எண்ணெய். பழம்பொரி சூடாக சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும். அது ஜோன் மழை பெய்யுது, அந்த டைமில் இந்த பழம்பொரியை வாங்கி சூடாக சாப்பிடும்போது அந்த மழைக்கும் அந்த சில்னஸுக்கும் இந்த சூடான பழம்பொரிக்கும் அட்டகாசமாக இருக்கும். அந்த பழம்பொரி எப்படி பண்ணணும் அப்படின்னா, அந்த 3/4 கப்பு மைதா மாவு ஒரு பாத்திரத்தில் போட்டுடணும். ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுடணும். சர்க்கரை 1/4 கப்பு போட்டுடணும். சப்போஸ் சர்க்கரை வேணும், ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் கூட சர்க்கரை யூஸ் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பொடி போட்டு அந்த பஜ்ஜி மாவு மாதிரி திக்காக கரைச்சிடணும். இந்த நேந்திரம் பழத்தை நீட்டாக கட் பண்ணிக்கணும். தேவைப்படுறவங்க கொஞ்சம் சோடா உப்பு வேணால் சோடா உப்பு போட்டுக்கலாம். சாதாரண நான் போடுறதில்லை, வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா அந்த மாவை நல்லா அடிச்சுட்டு, பஜ்ஜி மாவு மாதிரி நல்லா அடிச்சுட்டு, இந்த நேந்திரம் பழத்தை பழத்தை நீட்டாக கட் பண்ணிக்கலாம். நீட்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் துவச்சி எடுத்து எண்ணெயில் பொரிச்சு எடுத்திங்கன்னா அருமையான பழம். நான் என்ன சொல்கிறேன், இந்த பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி இன்னும் நீட்டாக கூட கட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த கடாய்க்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் அந்த கடாயில் கரெக்டாக அந்த நீட்டாக பெரிய கடாயாக இருந்தால் நீட்டாக கட் பண்ணி அப்படியே பொரிச்சு எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். நேந்திரம் பழம், அதாவது கேரளாவில் விளையிற நேந்திரம் பழத்தோட புட்டு, பயறு, பப்படம், பழம். பப்படம் தனியாக வச்சுப்பாங்க,
புட்டு, பழம், பயிறு மோஸ்ட்லி வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. அருமையான புட்டு, கார அரிசி புட்டு, அப்படி இல்லைன்னா அந்த ஒயிட் அரிசிலேயே செய்வாங்க. அரிசியை ஊற வச்சு ஆற வச்சிடணும். பேன்கள் ஆற வைக்கணும். ஊற வைக்கிறது ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்கலாம். ஆற வச்சுட்டு அரைச்சிடணும். ஃபைன் பவுடர். உப்பு தண்ணி தெளிக்கணும். தெளிச்சிட்டு நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு கடாயில் தண்ணி ஊற்றிட்டு அது மேலே அந்த இட்லி தட்டை வச்சு அது மேலே ஈர துணியை போட்டு அது மேலே இந்த புட்டு மாவை வச்சிடணும். அதாவது உப்பு தண்ணி தெளித்த புட்டு மாவை வச்சிடணும். ஒரு 20 நிமிஷம் புட்டை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் சர்க்கரை, அந்த தேங்காய் பூ போட்டு ஏலக்காய் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அது பழத்தோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா குழல் புட்டு தான் அங்கே ரொம்ப பாப்புலர். குழா புட்டுன்னு சொல்கிறோம். இந்த புட்டு மாவை வேக வச்சு எடுத்துக்கிறோம். அந்த குழலில் என்ன பண்ணுறாங்க, அந்த புட்டு மாவை தெளிச்சா மாதிரி ஊற்றிட்டு அதை போட்டுட்டு ஒரு லேயர் தேங்காய் போட்டுருவாங்க. இன்னொரு லேயர் திருப்பி புட்டு மாவு, இன்னொரு லேயர் தேங்காய் போட்டு அப்படியே வந்து அந்த குழலில் அவிப்பாங்க. அந்த ஒரு குழலில் வந்து ஒரு இலையில் வச்சு ஒரு நேந்திரம் பழத்தை வச்சு மிக்ஸ் பண்ணி அது கூட வெல்லமோ இல்லை நாட்டு சர்க்கரையை வச்சு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். இது ரெகுலரான பிரேக்ஃபாஸ்ட் வந்து கேரளாவில். அதே மாதிரி இந்த பழம்பொரியும் ஒரு ரெகுலரான ஒரு டிஷ்ஷு. எவ்ரிடே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்னு பார்க்கலாம். அதே மாதிரி ஈவினிங்கில் சின்ன சின்ன கடையிலாம் கூட இந்த பழம்பொரி செய்வாங்க. அந்த அளவுக்கு இந்த இந்த பழம்பொரின்றது ரொம்ப பாப்புலரான ஒரு டிஷ்ஷு. ஸோ நான் என்ன சொன்னேன்னா, இந்த சின்ன பீஸாக இந்த கடாயில் வந்து அந்த பெரிய பீஸ் கொள்ளாது. அதனால சின்ன பீஸாக போட்டிருக்கேன். எங்கள் வீட்டில் உங்களுக்கு பெரிய கடாயாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கட் பண்ணி நீட்டாகவே கட் பண்ணி காலத்துலேயும் சரி, இந்த மாதிரி ஏர்லி மார்னிங் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிடும்போது கலகலாக இருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள். இதுக்கு அடுத்த டிஷ் நம்ம செய்ய போகிறது கலக்கலான ஒரு கடலை மாவு பிஸ்கெட். இந்த கடலை மாவு பிஸ்கெட் செய்யறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். கடலை மாவு 1/4 கப்பு, மைதா மாவு 1/2 கப்பு, மிளகாத்தூள் 1 டீஸ்பூனு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய், பொரிக்க தேவையான அளவு எண்ணெய். இப்போது இந்த கடலை மாவு பிஸ்கெட் நல்ல அருமையான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு, பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இப்போ கடலை மாவு அப்படின்னு எல்லோருமே கொஞ்சம் சுளிக்கிறது தெரியுது எனக்கு. கடலை மாவு வயிற்றளிக்காதா, பிள்ளைங்களுக்கு ஒத்துக்குமா ஒத்துக்காதா? கடலை மாவு மாத்திரம் நம்ம போடல. தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்த்திங்க அப்படின்னா கடலை மாவு
1/4 கப்பு, 1/2 கப்பு மைதா மாவு. அப்போ தான் உங்களுக்கு அந்த கிறிஸ்ப்னஸ் வரும். ஆக்சுவலி இந்த கடலை மாவும் மைதா மாவும் சேரும்போது உங்களுக்கு என்ன அந்த டேஸ்ட் வந்து ஒரு அட்டகாசமாக இருக்கும். மிளகாத்தூள் போடுறோம். 2 டீஸ்பூன் எண்ணெயை விட்டுடணும். அதாவது ஒரு கடாயை எடுத்துகிட்டு கடலை மாவு, மைதா மாவு, அந்த மிளகாத்தூள், உப்பு, 2 டீஸ்பூன் எண்ணெயை விட்டு தண்ணி தெளித்து பூரி மாவு மாதிரி பிசைஞ்சிடணும். பூரி மாவு மாதிரி பிசைஞ்சிட்டு கொஞ்சம் மைதா மாவு தெளிச்சுட்டு அந்த பூரி அந்த கட்டையில் மெலிசாக கட் பண்ணிக்கணும். அதாவது மெலிசாக திரட்டிட்டு டைமண்டாக கட் பண்ணாலும் சரி, ஸ்கொயராக கட் பண்ணாலும் சரி, போட்டு எண்ணெயில் பொரிச்சு வச்சிடணும். கலர் மாறின பிறகு எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு அதில் அந்த பிஸ்கெட்டை போட்டு ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம பண்ண அந்த பழம்பொரியோடு இந்த பிஸ்கெட் சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். அந்த பிஸ்கெட்டை எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்ப்போம். இப்போ எண்ணெய் சூடு வச்சுருக்கோம். இதில் மைதா மாவு, கடலை மாவு, உப்பு, மிளகாத்தூள், இதில் வந்து சூடான எண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும். இதில் வந்து ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டேன். தண்ணியை போட்டு பூரி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கணும். இந்த எண்ணெய் சூடு எண்ணெய் ஊற்றும்போது பொறப்பொறப்பு நல்லாயிருக்கும். சாஃப்ட்னஸாக ரெடி பண்ணி பூரி மாவு மாதிரி ரெடி பண்ணிக்கணும். இது வந்து ஒரு 10 நிமிஷம் ஊறணும். ஊறி வர வரலும் வில் கோ ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஜெயா வழங்கும் சுவையோசுவை நிகழ்ச்சிக்கு. அருமையான கடலை மாவு பிஸ்கெட்டு, கடலை மாவு 1/4 கப்பு, 1/2 கப்பு மைதா மாவு, ஒரு சிட்டிகை உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு 3 டீஸ்பூன் சூடு எண்ணெயை போட்டு பூரி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுருக்கோம். இப்போ இதை திரட்டிட்டு கட் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். இப்போது இந்த கட் பண்ணதை எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். எண்ணெய் சிம்மில் வச்சுக்கோங்க.
கடலை மாவு பிஸ்கெட் எப்படி செஞ்சு ஒரு வாட்டி பார்த்துருவோம். கடலை மாவு 1/4 கப்பு, 1/2 கப்பு மைதா மாவு, ஒரு சிட்டிகை உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 3 டீஸ்பூன் எண்ணெய் போட்டு பூரி மாவு மாதிரி பசிச்சுட்டு திரட்டிட்டு பொடி, அதே மாதிரி கடலை மாவு பிஸ்கெட். சாதாரணமாக இந்த பிஸ்கெட் நீங்கள் மைதா மாவில் பண்ணியிருப்பீங்க. மைதா மாவு, சர்க்கரை, வெண்ணெய் அப்படிலாம் டால்டா போட்டு பிசைஞ்சிட்டு அதை டைமண்ட் கட் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிச்சு. கடலை மாவு சேர்க்கும் போது கார பிஸ்கெட் தான் வரும். அதில் வந்து ஸ்வீட் பிஸ்கெட் பண்ண முடியாது. இந்த கடலை மாவு சேர்க்கறதால உங்களோட டேஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னேன். கடலை மாவு சேர்க்கறதால டேஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது, பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். இந்த எண்ணெய் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கடலை எண்ணெயில் செஞ்சோம். இதே நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெயில் பொரிச்சு எடுத்திங்கன்னா அதோடைய ஃப்ளேவரே வேறு. பழம்பொரி ஆகட்டும், அதே மாதிரி இந்த பிஸ்கெட்டும் தேங்காய் எண்ணெயில் பொரிச்சு எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். பழம்பொரின்றது ஆக்சுவலாக பெரிய ஸ்லைஸ் நேந்திரம் பழம் ஸ்லைஸ் பண்ணி தான் பண்ணணும். நமக்கு வந்து அந்த கடாய் அந்த பெரிய சைஸ் இல்லாததால் நம்ம வந்து அதை 2ஆக கட் பண்ணி செஞ்சுருக்கோம். நம்ம வீட்டில் பெரிய கடாய் இருந்துச்சு, நீங்கள் நீட்டாக கட் பண்ணி அதை துவைச்சி எடுக்கும்போது அதனுடைய பார்வையை வந்து வேறு மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக. அதே மாதிரி சோடா உப்பு வேணுன்றவங்க நீங்கள் சோடா உப்பு சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோம். மாவுலேயே அந்த சோடா உப்பு சேர்த்தும் போது நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பேட்டர் ரெடி பண்ணி நீங்கள் ரெடி பண்ணி எண்ணெயில் பொரிச்சு எடுத்திங்கன்னா அது கொஞ்சம் புறப்புறன்னு இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஷ்ஷஸ் வந்து கேரளா ஸ்டைலில் பண்ணுறாங்க. அதே மாதிரி பலாப்பழத்தில் ஒரு இந்த வறுவல் மாதிரி பண்ணுறாங்க. பலாப்பழத்தை நீட்டாக கட் பண்ணிடுறாங்க, வெயிலில் காய வச்சுட்டு அதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துகிட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா அதோடய டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்குது. இந்த கேரளா டிஷ்ஷுன்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா அவியல், ஓலா, காளான், எரிசேரி, இஞ்சி புளி, பச்சடி, சாம்பார், இந்த மாதிரி ஓணத்துக்கு வந்து பயங்கர கொண்டாட்டம். அது கூட வந்து உப்பேரி கொடுக்குறாங்க, சிப்ஸு கொடுக்குறாங்க, நேந்திரங்காய் சிப்ஸு. பழம்பொரி மாத்திரம் கொடுக்குறது இல்லை சாதத்தில், ஏன்னா அது வந்து சூடாக சாப்பிட்ணும். பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா ஈவினிங் சாப்பிட்ற டிஷ்னால அது வந்து கொடுக்குறது இல்லை. அடகாசமான ஒரு டிஷ்ஷு வாழை இலை போட்டு கொடுக்குறாங்க, பருப்பு சாம்பார் வச்சு. யூஸ் பண்ணுறது இந்த பெரிய புழுங்கல் அரிசி தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த புட்டுன்னு சொல்லும்போது நான் சொன்னேன், இந்த பெரிய அரிசி, கார அரிசி அப்படி இல்லைன்னா அந்த இட்லி அரிசி தான் அந்த புட்டுக்கு யூஸ் பண்ணணும். குழல் புட்டு தான் வந்து ரொம்ப பாப்புலர். பயிறு, பப்படம், புட்டு வேறு. பப்படம் யூஸ் பண்ணாங்க, நம்ம அப்பளம் யூஸ் பண்ணுறோம், அவங்க பப்படம் யூஸ் பண்ணுவாங்க. பப்படத்தை உடச்சி வந்து அந்த புட்டோட பயிரோடு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். பரோட்டாவும் கடலைக்கறி ரொம்ப பாப்புலர் அது இந்த கேரளாவில். அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த கடலைக்கறியை வந்து தின்னாக இருக்கும், மூக்கடலை, கருப்பு மூக்கடலை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது டேஸ்ட் வந்து ஒரு அலாதியாக இருக்கும். இது மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஃபுட்டு இருக்குது. நம்மளே பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடை பொறுத்தவரைக்கும் 32 டிஸ்ட்ரிக்டில் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் கிடைக்கிது. ஒரு இதுக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம திருச்சி எடுத்தோம்னா விரால் மீன் குழம்பு ரொம்ப பாப்புலர். மதுரை எடுத்திங்கன்னா ஆயிரம் மீன் குழம்பு ரொம்ப பாப்புலர். திருநெல்வேலி எடுத்தால் சொதி ரொம்ப பாப்புலர். தூத்துக்குடி எடுத்தால் மேக்ரூன் அந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் ஈரோட்டில் ரொம்ப பாப்புலர். ஒரு இடத்துக்கும் சேலம் எடுத்தால் சுக்கா ரொம்ப பாப்புலர். திண்டுக்கல் எடுத்தினா பிரியாணி பாப்புலர். ஒரு இடத்துக்கும் ஒரு அது சிக்னேச்சர் டிஷ்ஷஸ் ஃபார் தி ஸ்டேட்டு
இருக்குது, அதாவது டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அது மாதிரி கேரளாலையும் ஒரு ஒரு டிஷ்ஷும், மலபாரில் இந்த பிரியாணி வேறு, கேரளாவில் திருவனந்தபுரத்தில் பிரியாணி வேறு, கொச்சியில் கொடுக்குற பிரியாணி வேறு. ஸோ இந்த மாதிரி ஃபுட்டுன்னு பார்க்கும்போது ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரு ஸ்டேட்டுக்கும் டேஸ்ட் டிஃபர் ஆகுது, மசாலா டிஃப்ரெண்ட் ஆகுது, அதே மாதிரி இந்த மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய நம்ம பார்க்க போகிறோம். ஐ திங்க் உங்களுக்கு இன்றைக்கி இந்த பழம்பொரியும் அந்த கடலமாவு பிஸ்கெட்டும் ரெண்டும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களை அடுத்த வாரம் சந்திக்கும் விடைபெறுவது தாமோதரன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.